இந்த காணொலியில் அன்ப்ரோக்கன் 2014 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவி பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தோட நாயகன் லூயிஸ் ஜம்பேரி. இவர் சின்ன வயசுல இருந்தே ஓடணும் அப்படின்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்லாவே ஓட கற்றுக்கிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறார். அவரோட பயணம் அந்த சாதாரணமாக முடியலை. அதை தாண்டி அவர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு வின்னும் பண்ணுறார். ஒலிம்பிக்கில் வின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தன் தாய்நாட்டுக்காக போர் புரிய ஆர்வமாக இருந்த அவர் அமெரிக்க இராணுவத்தில் ஜாயின் பண்ணார். அப்படி ஜாயின் பண்ணும்போது அவரும் அவரோட ட்ரூப்பு ஜப்பான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு பிளெயினில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயணத்தில் ஜப்பான் இராணுவத்தினால தாக்கப்பட்டு அந்த பிளெயின் சுக்குநூறாக உடையுது. அப்படி உடஞ்ச அந்த பிளெயின்ல இருந்து தப்பிச்ச 2 பேர் கடல்ல 2 மணி நேரம் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் அவங்கள ஜப்பான் ராணுவம் கைது பண்ணாங்க. இப்போ கைது பண்ணப்பட்ட அந்த நபர்கள்ல முக்கியமான ஒரு நம்ம ஒலிம்பிக் மெடலான அவரு என்னென்ன துன்பங்களை அனுபவிச்சாரு, அந்த துன்பங்களை அனுபவிச்சாலும் அவர் தன்னோட தன்னோட தன்னம்பிக்கையை அவர் இழக்காம எப்படி கடைசி வரைக்கும் 2.5 வருஷமா சித்திரவதை அனுபவிச்சு தாங்கி நின்னாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அழகாகவும் அந்த காட்சி அமைப்புகள் வந்திருக்கு. 2010 ரிலீஸ் ஆன ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஆஞ்சலினா ஜோலி அவர்கள் இயக்குன இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கிக்கிட்டாங்க. அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன படங்கள்ல நிறைய படங்கள் அதிக வசூல் பெற்றாலும் அந்த படத்துல இந்த அன்ப்ரோக்கன் அப்படின்ற இந்த படம் தன்னோட முத்திரையை பதிச்சிருக்கு. சர்வைவல் த்ரில்லான இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, தாராளமா நீங்க பார்க்கலாம். இது IMDbல டாப் ரேட்டர்ல இருக்கு. மற்றும் ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட படத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் சரவணன். இது நம்ம பூமி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய்.